இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் இந்த செடி இருக்கான்னு பாருங்கள். இது செடி இல்லை, கொடி. பிள்ளையார் குண்டுமணி. எல்லாருக்கும் பிள்ளையார் கண்ணில் விநாயகர் சதுர்த்தி எப்போ வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சிலை செய்கிறவங்க நிறைய பேர் இதை வச்சுருப்பாங்க. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இதோட யூசேஜ் என்ன, எல்லாமே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், எங்கள் வீட்டிலையே நிறையவே இந்த கொடி வந்து நிறையவே காய்ச்சிருக்கு. பிள்ளையார் குண்டுமணி அவ்வளோ நல்லதான். இது குட் வைப்ரேஷன் நல்லதுன்னு சொல்கிறாங்க. எதிர்மறை ஆற்றல் இன்னைக்கு நேர்மறை ஆற்றலுக்கான ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு, மகாலட்சுமி தங்கணும்னா பணம் வைக்கிற பெட்டியில் இதை கொஞ்சம் வச்சு வைக்கணுன்றாங்க. இது வந்து 2 வகை இருக்குது. ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. கருப்பு வெள்ளை சிகப்பும் சேர்ந்த மாதிரியும் இருக்குது. வெள்ளை வந்து ரொம்ப ரேருங்க, அதிகமான ரேட்லாம் விற்கிது. ஆனால் இது ரொம்பவே நல்ல விசேஷம். இது வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லதுன்றாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கொடியே வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாருங்கள். பாருங்கள், கை கெட்டும் தூரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குண்டுமணி நல்லா வளர வளர என்ன ஆச்சுன்னா, போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு பிங்க் கலரில் இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது எதுவும் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தால் காமிச்சிருப்பேன். அவ்வளோ செம்மையாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. மகாலட்சுமியோட அருள் பெறணும் அப்படின்றவங்க இதை ஒரு சின்ன மண்பானையில் போட்டு சாமிக்கிட்ட அதுக்கு மேலே ₹1 காயின் வச்சு வச்சா ரொம்ப விசேஷங்க. நிறையவே பணம் சேரும், கண் திருஷ்டி நீங்கும், வீட்டில் ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது, மன நிம்மதியாக இருக்கும். ரொம்பவே நல்லது. உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா இது ரொம்ப கம்மி விலையில தாங்க விற்குது. வாங்கி ஒரு சின்னதாக மண்பானையில் போட்டு வீட்டில் வைங்க. நாளைக்கு இன்னொரு விசேஷத்தை பார்க்கலாம். பாய்.